இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா கஸ்டமருக்கு வாட்டர் ஸ்பார்க்ஸோட ஹோல் ஹவுஸ் ஆரோ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் ஆல்ரெடி ஒரு 150-200 இண்டிபெண்டன்ட் வில்லா இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில இருக்காரு. இங்க ஆல்ரெடி கம்யூனிட்டிக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அண்ட் வாட்டர் சாஃப்ட்னர் பிளான்ட்டும் இருக்கு. பத்தாததுக்கு அவரோட காம்பவுண்டுக்குள்ள வர அந்த லைனுக்கு மட்டும் வாட்டர் சாஃப்ட்னர் பிளான்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் அவர் வீட்டுக்கு லைன்ல தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பட் இப்போ அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாட்டர் ஸ்பார்க்ஸோட ஹோல் ஹவுஸ் ஆரோ பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்றாரு. எதனால இந்த கஸ்டமர் இவ்வளவு செலவு பண்றாரு? ஜெனரலா வாட்டர் சாஃப்ட்னர்ன்றது கம்யூனிட்டில இருந்து வர சாஃப்ட்னர்லயே சாஃப்டா இருந்தா இவர் இண்டிவிஜுவல் சாஃப்ட்னர் போட்டிருக்க மாட்டாரு. சரி, இண்டிவிஜுவல் சாஃப்ட்னர் போட்டாலும் அவர் எதிர்பார்க்கிற அந்த தண்ணியோட தன்மை மாறி இருக்குமா அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வாட்டர் சாஃப்ட்னர்லயும் அவர் இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டாரு. சோ இவ்வளவு அவர் இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட் ஆகுறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா மக்களுக்குள்ள இருக்கிற அறியாமைன்றதுனால தான். சோ ஜெனரலா ஒரு வாட்டர் சாஃப்ட்னர்ன்றதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது டோட்டல் ஹார்ட்னஸ் 600 ppm குள்ள இருந்தா மட்டும்தான் வாட்டர் சாஃப்ட்னரால சாஃப்ட் வாட்டர் கொடுக்க முடியும். ஹார்ட்னஸ்ன்றதை தாண்டி தண்ணியில குளோரைடு, சல்பேட், டோட்டல் ஆல்கலினிட்டி அதெல்லாம் வாட்டர் சாஃப்ட்னர் ரிமூவ் பண்ணாது. உங்க தண்ணிக்கு என்ன தேவைன்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா தண்ணியை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஒரு வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்னு ஒன்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்பார்க்ஸ்ன்றது கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்க நம்பர் கிடைக்கும். கால் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட அடிப்படையில் எங்களோட வாட்டர் டீம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. உங்க தண்ணிக்கு என்ன நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல ஹார்ட்னஸ் வெறும் 100 தான் இருக்கும். ஆனா ஆல்கலினிட்டி, குளோரைட், சல்பேட்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வாட்டர் சாஃப்ட்னர் போட்டு யூஸ் இல்ல. சில இடத்துல டோட்டல் ஹார்ட்னஸே 600க்கு மேல அதிகமா போகும். அங்கேயும் வாட்டர் சாஃப்ட்னர்ன்றது ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட்டா ஒர்க் ஆகாது. சோ அப்போ ப்ராடக்ட் மேல குறை கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை எந்த தண்ணிக்கு யூஸ் பண்ணணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட எஃபெக்டிவ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் a win-win situation for all the customers. சோ அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் வாட்டர் சாஃப்ட்னர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது என்ன ப்ராடக்ட் போடணும்னு தெரியாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எப்போனாலும் வாட்டர் ஸ்பார்க்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிற இந்த வீடு பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் தான் போட்டிருக்காங்க. முன்னாடி வீடு பாத்தீங்கன்னா இவங்களும் வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 3M ஓட ஹோல் ஹவுஸ் வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிருக்காங்க. இப்படி எல்லாருமே அவங்களுக்கு வாட்டர்ல ப்ராப்ளம் இருக்குன்றத தெரிஞ்சு அவங்க எஃபர்ட் எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வாட்டர் சாஃப்ட்னர்ல தான் போய் விழுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இதை தாண்டி அடுத்து என்ன ப்ராடக்ட் இருக்குன்றது தெரியாம இருக்கிறதுனால தான். ஸோ இந்த ஹோல் ஹவுஸ் ஆரோ பிளான்ட்டை நாங்க யூஸ் பண்ணிருக்கிற கான்செப்ட் வந்து நியூமேட்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். பிகாஸ் வில்லா கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க், ஸ்டோரேஜ் டேங்க் கிடையாது. அண்ட் அண்டர் கிரவுண்ட் சம்பும் கிடையாது. இவங்களுக்கு டைரக்டா கம்யூனிட்டியில வாட்டர் ட்ரீட் ஆனதுக்கு அப்புறமா நியூமேட்டிக் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அங்க இருந்து பிரஷர் வாட்டர் தான் இவங்களுக்கு வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ளேயே நுழையிறது. அந்த பிரஷரைஸ்டு வாட்டர் தான் இவங்களுக்கு எல்லா டேப்ஸ்லயுமே வரும் டைரக்டா. சோ இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில அந்த கஸ்டமருக்கு நம்ம ஆரோ வாட்டர் கொடுத்தா மட்டும் பத்தாது, அவர் எதிர்பார்க்கிற நல்ல பிரஷர்ல நம்ம கொடுக்கணும். சோ அங்கதான் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து நாங்க காட்டியிருக்கோம். ஜெனரலா இந்த மாதிரி தண்ணியில பிரஷரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தண்ணியை ஃபர்ஸ்ட் ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தனியா ஒரு பிரஷர் பம்ப் வச்சு அந்த பிரஷர் பம்ப்ல இருந்து மறுபடியும் வாட்டர் வந்து வீடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இப்படி வைக்கிறதால என்ன ஆகுதுன்னா அந்த டேங்க் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டேங்க் சூஸ் பண்ணணும்ன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது ஏர் சீல்டு டேங்க். ஏன்னா ஆரோ வாட்டர் தான் நம்ம டேங்க்ல விழ வைக்க போறோம். அந்த ஆரோ வாட்டர் நீங்க டைரக்டா எல்லா டேப்லயும் பிடிச்சி குடிக்கலாம். ஆனா அந்த டேங்க்ல எதுவும் ஃபாரின் மேட்டர்ஸ் வந்து விழுந்து அந்த வாட்டரை இம்பியூரா ஆக்கிடக்கூடாது மறுபடியும். அப்போ அந்த டேங்க் வந்து ப்ராப்பரா ஏர் சீல் டேங்க் நீங்க ஒன்னு வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்க தனியா ஒரு பிரஷர் பம்ப் வைக்கணும். பட் இந்த நியூமேட்டிக் டேங்க்ன்றது என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா உங்களோட வாட்டரை அது ஸ்டோரும் பண்ணிக்கும், அது பிரஷரைஸும் பண்ணி கொடுக்கும். பிரஷர் பம்ப்ல எந்த அளவுக்கு பிரஷர் எதிர்பார்க்கறீங்களோ அதே பிரஷரை உங்களுக்கு தண்ணியில இது தாராளமா கொடுக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாக்கு நாங்க இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது 200 லிட்டர் நியூமேட்டிக் டேங்க் தான். ஆனா அந்த 200 லிட்டர் நியூமேட்டிக் டேங்க்ல 1 லிட்டர் தண்ணி குறைஞ்சாலும் எங்களோட ஹோல் ஹவுஸ் ஆரோ பிளான்ட் உங்களுக்கு தண்ணியை அந்த 1 லிட்டர் முத கொண்டு ஃபில் பண்ணி உங்களோட நியூமேட்டிக் டேங்கை எப்பவுமே ஃபுல்லா வச்சுட்டு இருக்கும். இப்போ அந்த கஸ்டமர் ஒரு 3 பாத்ரூம்ல ஷவர் திறந்தா கூட இந்த 200 லிட்டர் நியூமேட்டிக் டேங்க்ல இருக்கிற இந்த 200 லிட்டர் தான் உங்களுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் பிரஷரா வரும். அதுக்கப்புறமா அந்த 1 லிட்டர் தண்ணி குறைஞ்சாலே ஆரோ பிளான்ட் அதை ஃபுல் பண்ணிட்டே இருக்கு இல்லையா. இப்போ அந்த 200 லிட்டர் நியூமேட்டிக் டேங்க்ன்றது இங்க இன்ஃபினிட் ஆயிடுது. உங்களுக்கு தண்ணி எவ்வளவு குறையுதோ அவ்வளவு தண்ணியை வந்து அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆரோ பிளான்ட் அவ்வளவு தண்ணி அது வந்து நியூமேட்டிக் டேங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் ஆயிடுது. அண்ட் பிரஷர் பம்புக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டி இந்த நியூமேட்டிக் டேங்க்கு தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு அங்கே எலக்ட்ரிசிட்டியும் நீடு இல்லாம போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டேங்க்குக்கு நீங்க டேங்க் கிளீனிங்கே தேவை கிடையாது. ஏன்னா இது ஏர் சீல்டு டேங்க், ஃபாரின் மேட்டர்ஸ் எதுவுமே உள்ள நுழையாது.
கிடையாது. ஸோ உங்களுக்கு பக்கா சேஃப்டியா இருக்கும். இந்த நியூமேட்டிக் டேங்க்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற உங்க வீட்டுல இருக்கிற எந்த டேப்ல இருந்து வர தண்ணினாலும் நீங்க தாராளமா புடிச்சு குடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது சுத்தமான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் தான் இவங்களுக்கு எல்லா வீட்டுக்குமே, இவங்களோட எல்லா பாத்ரூம்ஸ், டேப்ஸ், ஃபிட்டிங்ஸ், கிச்சன் ஏரியா எல்லா இடத்துக்குமே போகுது. இந்த கஸ்டமர் ஆரோ பிளான்ட்டுக்கு சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்க தண்ணியில குளோரைடு, சல்ஃபேட், டோட்டல் ஆல்கலினிட்டி டாமினண்டா இருந்துச்சு. அதனால அவங்க ஃபிட்டிங்ஸ், டேப் ஸ்பாயில் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களோட அப்ளையன்சஸ், அது போக அவங்களோட ஹேர், ஸ்கின் எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்றத கஸ்டமர் உணர்ந்து தான் வாட்டர் சாஃப்ட்னர்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பரவாயில்ல நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாட்டி கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வாட்டர் ஸ்பார்க்ஸோட ஹோல் ஹவுஸ் ஆரோ பிளான்ட்டை சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம் ஆகுது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ வரல. ஸோ கஸ்டமர் இஸ் அப்சல்யூட்லி வெரி ஹாப்பி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது ஐடியா வேணும், இப்போ நீங்க புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா எப்போனாலும் வாட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு வாட்டர் ஸ்பார்க்ஸோட டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் அவைல் பண்ணிக்கோங்க.